இந்த வீடியோல பகிர்ந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எது இருக்கோ நிறைய கஸ்டமர்ஸ் நமக்கு இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கான்செப்டில் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு அவங்க ரெக்வஸ்ட் அடிப்படையில் அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய இந்த அக்யூரசின்னு சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாம் நமக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. நம்முடைய கொள்கை மார்க்கெட்டை யாராலையும் கடிக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலேயோ டூல்ஸாலேயோ சாஃப்ட்வேர்லையோ ஸ்ட்ராட்டஜியாலேயோ அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி, அடுத்த செகண்ட், அடுத்த ஹவர், அடுத்த நாள் என்ன நடக்கும்ன்றதை சொல்லவே முடியாது. நான் உட்பட எனக்கும் அந்த ஒரு ஞானம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி மார்க்கெட்டில் சொல்ல முடியாது. இது மார்க்கெட்டுன்றது பியூர் ப்ராபபிலிட்டி, மணி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களுடைய மெயில் ஐடியில் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய அனைத்து ஸ்ட்ராட்டஜியும் மெயிலில் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் அமி புரோக்கரில் கொண்டு வரணும், இதில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீங்கள் ரோபோவில் செட்டிங்ஸில் சில மாறுதல்களை கொண்டு வரணுன்றது உட்பட எல்லாமே உங்கள் மெயில் ஐடியில் தானாக வந்திருக்கோம். இந்நேரத்துக்கு வந்திருக்கோம். வராதவங்க, ஒருவேளை ஆக்டிவ் இல்லாதவங்க, ரோபோவில் ஆக்டிவ் இல்லாமல் எக்ஸ்பைரி ஆகிருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. சப்போஸ் நீங்கள் ஆக்டிவ்லேயே இருக்கீங்க, உங்களுக்கு வரலன்னா தயவு செஞ்சு கால் பண்ண வேண்டாம். உங்கள் ஃபுல் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி மட்டும் நம்ம சப்போர்ட்டுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தயவு செஞ்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு, ஒருத்தவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி அமைஞ்சிருக்கு. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக எடுத்துகிட்டு வெளியில் வரணும் அப்படி தேவைப்படும். இல்லை இப்போ சில பேருக்கு காத்தாலேருந்து சாயந்தரம் வரை அப்படியே ரன் பண்ணக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் கேரக்டருக்கு மேட்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே எடுத்து டைரெக்டாக லைவ் போக வேண்டாம். ஒவ்வொரு வீடியோ முழுவதும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைவ் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற ஸ்ட்ராட்டஜி டிமாண்ட் அண்ட் சப்ளை ரோபோ ஸ்ட்ராட்டஜி. அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை ரோபோ ஸ்ட்ராட்டஜினா, இதை நம்ம மல்டி பர்பஸ், அதாவது நமக்கு ஒருத்தவங்க ஒரு விதமான கான்செப்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் எனக்கு நான் லெவல்ஸ் மூலமாக ட்ரேட் பண்ணுறேன், நான் டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு இருக்காங்க. இது எல்லா விதமான அந்த பிரேக் அவுட் ஆகட்டும், லெவல் ஆகட்டும், இல்லை சிபிஆர் ஆகட்டும், எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டமை இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணி பேராமீட்டரில் போனால் இதில் 5 பை லெவல் இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு 5 காலமும், செல்லுக்கும் ஒரு 5 ஆப்ஷனும் இருக்குது. உதாரணமாக நாம் இன்னைக்கு காத்தால நம்ம சொல்கிறோம், ஒரு 39,200க்கு மேலே போச்சுன்னா நமக்கு பை ஆகணும் அப்படின்னா 39,200 நம்ம இன்புட் கொடுத்து வைக்கலாம். ஸோ என்ன ஆகும், அதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். பர்சன்டேஜ் பேஸ் ஸ்டாப் லாஸ் வேணுமா, பாயிண்ட்ஸ் வேணுமா? பாயிண்ட்ஸ்னா பாயிண்ட்ஸ்ன்றதை மாற்றிட்டு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்ஸு, டார்கெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், ஒரு 100 பாயிண்ட் டார்கெட்னா 100 பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகும், 100 பாயிண்ட் டார்கெட் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட் என்ட்ரிலேருந்து. இது தனி. ஆனால் இந்த 5 வேல்யூவில் என்னென்னா, எங்கெல்லாம் வந்தால் நமக்கு பை ஆகணும், எங்கெல்லாம் வந்தால் செல் ஆகணுன்றத நம்ம முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்க முடியும். உதாரணமாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். நம்ம காத்தாலே நமக்கு தெரியுது 39,500க்கு மேலே மார்க்கெட் தாண்டுச்சு, அது போச்சுன்னா தொட்டுதான் நமக்கு செல்லு வரும். அப்படின்னா நமக்கு காத்தாலே 39,500 செல்லு வரணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல செட் பண்ணி வச்சிடலாம். 39,500 அப்படி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 39,500 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு செல்லு வர ஆரம்பிச்சிடும். அதே போல் 39,200 வந்தால் நமக்கு பை ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா இந்த இடத்துல 39,200ன்ற இந்த வேல்யூவில் நம்ம டைப் பண்ணி வைக்கலாம். ஸோ 39,200 வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக பை ஆகும்.
என்ட்ரிலேருந்து எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்றதை நமக்கு என்ட்ரிலேருந்து எவ்வளோ பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்றதை நம்ம இந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம் ரோபோலையே. இந்த மாதிரி 5-6 லெவல் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 38,500 கூட ஒரு பை வரணும்னா பைன்ற இடத்துல 38,500 ஒரு பை போட்டுக்கலாம். ஸோ 38,500. அதே போல் 38,800 செல்லு வரணும் அப்படின்னா 38,800 செல்லுன்ற இடத்துல இந்த மாதிரி ஒரு 5 வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ 38,800 வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல் வரும். இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு 5 வேல்யூ நம்ம செட் பண்ணி வச்சுட்டு கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு 2 என்ட்ரி தான், இந்த லெவல் வேல்யூக்கு மேலே போச்சுன்னா பை, இந்த வேல்யூ கீழே வந்துன்னா செல்லுனா கூட அந்த மாதிரி கூட நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து லெவல் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க, சிபிஆர் பேஸ் பண்ணி பண்ணுறாங்களோ, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி காத்தாலேயே 6 மணிக்கோ 7 மணிக்கோ இந்த மாதிரி லெவல் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த லெவல் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ட்ரேட் நடக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்பவே மல்டி பர்பஸ் ஏஎஃப்எல், ரொம்பவே எளிமையாக இருக்கும். இதில் வந்து நாம் வந்து ப்ராப்பராக நமக்கு பண்ணுறவங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல செல் இருக்குன்னா ஒன்றா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லை இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா பைன்றது நம்ம தெரிஞ்சு நம்ம போட்டு வைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல செல் இருக்குது, 38,900 மேலே போச்சுன்னா பை ஆகணும் அப்படின்னா இந்த வேல்யூவில் 38,900ன்றதை நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 38,900 தாண்டுச்சுன்னா பை ஆகிடும். ஸோ இதை நம்ம வந்து ப்ராப்பரான விஷயத்தில் முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைவ் ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரொம்பவே உபயோகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. டிமாண்ட் அண்ட் சப்ளை ரோபோ ஸ்ட்ராட்டஜி.